ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பூசணிக்காய் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். பச்சை பூசணிக்காயை முதல்ல கட் பண்ணி தோல்லாம் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒரு 50 கிராம் வர அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை பயிர் உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடலை, தேங்காய் இது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்தம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது தக்காளிக்கு மட்டும்தான் நான் போடுறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போன உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை பூசணிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்க தண்ணி விடும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே ஊற்றலை, அதுலேயே தண்ணி வந்துருச்சு. குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2ம் சேர்த்துட்டு இது கூடவே வேக வச்ச பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடலை தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட பச்சை பூசணிக்காய் கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.